தான் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் பத்திரிகைக்கே பிடிச்சுன்னு பூடல் மாட்டி விட்டுறாரு அவர். இது ஐயர் பத்திரிகை, இது ஐயர் பத்திரிகை. அவர் தான் கேட்கணும் யார் யார் என்னென்ன ஜாதி, நமக்கே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பொசிஷன் கொடுத்தா வந்தாலும் வந்துடுவார். வரது எதையும் விடுவானே, அது ஒன்றா இருந்துட்டு போட்டவன் அப்படின்னு ஒரு இலவச பூணூல் திட்டம். அங்கே பேசுவார். நான் சின்ன வயசுலயே அழுதேன், எல்லா குழந்தையும் தான் அழுவும், நான் ஓம் ஓம்னு அழுதேன், அப்பொழுதே பிரணவத்தை ஓதியவன் நான். சரி, அதுக்கு எல்லாரும் ஆஹா சொல்லிட்டார். என்னமா பேசுறாருப்பா, அத்தனை பைத்தியக்காரர் இருக்க இங்க தயாரா, என்ன ஒன்னாலும் பேசலாம். அப்படி ஒரு சிபிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட், அதிலே தெரியல இவங்க ஆட்டிடியூடு டுவர்ட்ஸ் எராடிகேஷன் ஆஃப் கரப்ஷன் என்னன்னு தெரிய வேண்டாம் நமக்கு. ராஜாவை செகண்ட் டைம் அப்பாயின்ட் பண்றார். பண்ணி முடிச்சாச்சு, ஸ்பெக்ட்ரம் வெளியில் வந்தாச்சு, விவகாரம் எல்லாரும் எழுப்பியாச்சு கொஸ்டின். இவரே வேணான்னு சொல்லி பார்க்கிறார், யாரும் கேட்கல. அவர் கலைஞர் பிடிவாதம் பிடிக்கிறார், டெலிகாம் கொடுத்தா கூட இல்லாட்டா நான் வெளில போறேன்னு. அப்போ அப்பாயிண்ட் பண்ணியாச்சு கடைசியில். ஏன்னா இவருக்கு சேர் முக்கியமாக போச்சு, மன்மோகன் சிங்குக்கு சேர் முக்கியமாக போச்சு, அதை விடுறதுக்கு தயார் இல்லை அவர். அதை பற்றி வர ரூமர்ஸ் எல்லாம் நான் நம்புறதே கிடையாது. அதாவது இவர் சொல்லிட்டார், அல்டிமேட்டம் கொடுத்துட்டார், நான் வெளியில் போகிறேன், எங்கேயும் வெளியில் போக மாட்டார், இந்த ரூம் விட்டு அந்த ரூம் விட்டு தான் போவார், அவ்வளோ. அது வந்தப்புறம் என்ன டைம், 3 வருஷம் என்னமோ இருந்திருக்கு, 2 வருஷம் என்னமோ. எவ்வளோ டெஸ்ட்ராய் பண்ணியிருக்க முடியும் எவிடன்ஸ். ஏன்னா அதை பற்றி எல்லாம் வெளியில் வந்தாச்சு முதல்ல, இந்த ஸ்பெக்ட்ரம் அலாட்மெண்ட் பற்றி. அது வராது பிறகு அப்புறம் இந்த டிஓடி அரெஸ்ட் அதெல்லாம் போனப்புறம் இன்னும் 1 வருஷம் கழிச்சு இப்போ ரைட் பண்ணுறா. இந்த சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் ஹீரோ அடிக்க வரான்னா கத்தின, என்னத்துக்கு கத்தணும், போய் மொட்டுன்னு வைக்க வேண்டியது தானே. இவன் கத்த ஆரம்பிச்ச உடனே அவன் திரும்பிப்பான், அவன் திரும்பினா இவன் தான் விழுவான். அந்த மாதிரி சிபிஐ 1 வருஷமா கத்திவிட்டு இது சோதனை போட்டா என்ன போடாட்டான்னு அந்த கூச்சலுக்கு அப்புறம் எவனாவது வச்சு வைப்பானா? நான் தான் சொன்னேன், அதுக்கப்புறமும் இந்த ராஜா வச்சிருந்தால் ஏதாவது ஆதாரம், he must be punished for his stupidity ன்னு சொன்னேன். சொல்றது. ஸோ இந்த காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா காஷ்மீர் ஆகட்டும், சைனாவாகட்டும், இந்த லேண்ட் நம்மதுன்ற ஒரு உணர்வு கூட இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது. நக்சலைட்ஸ்னா அது யார் மேலே பழிய போடலான்னு கவர்மெண்ட் அலையிறது. ஹோம் மினிஸ்டர் ஸ்டேட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள்ன்றார், அப்படின்றார் இப்படின்றார். தெலுங்கானா முதல்ல ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷனே சொன்னான், இந்த ஹைதராபாத் ஸ்டேட்டையும், அதாவது தெலுங்கானா அதையும் ஆந்திராவையும் மர்ஜ் பண்ண வேண்டாம், தோ தே ஸ்பீக் த சேம் லாங்குவேஜ், நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, வேண்டாம். அப்பவே கேட்கல. அப்போ நேரு எல்லாத்துலேயும் நேரு வர்றார் சார். குட்டிச்சவரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நேரு என்ன சொன்னார் பாருங்க, அதான் ரீசனர். நல்ல மனுஷன், நான் கூட தான் நல்லவன் சார், அதுக்காக இந்த கண்ட்ரி என்கிட்ட கொடுக்க முடியுமா? என்னாச்சு நேரு சொல்லியிருக்காரு. அப்போ இப்போதான் பார்த்தேன், இது மேரேஜ் மாதிரி தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். வேணான்னா எப்போ வேணாலும் டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ டிவோர்ஸ் கேட்குறான். இப்போ லபோதிபன் கத்தினா என்ன பிரயோஜனம்? இனிமேல் அது அடங்க போகிறது இல்லை. அதை மரியாதையை கௌரவமாக கொடுத்து எப்படி செட்டில் பண்ண முடியும்னு பார்க்கணுமே தவிர அது அடங்கி. ஆனால் காங்கிரஸுக்கு ஆந்திராவில் ஓட்டு போய்டும். இருக்கிறது ஒரு ஸ்டேட்டு, அதுவும் இப்போ போயின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் தவறாரு, ராஜஸ்தான் திரும்பி கையை விட்டு போகிறது, மத்திய பிரதேஷ் இல்லை, குஜராத் பக்கம் போக முடியாது, நரேந்திர மோடி இருக்கார். கர்நாடகாவில் எடியூரப்பா 1000 தப்பு பண்ணாலும் தப்பு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. 1000 தப்பு பண்ணாலும் ஒன்றும் ஓட்ட கையில் வச்சிருக்காரு அவர். எந்த இடத்துக்கு தான் போகிறது? கேரளாவில் என்ன சொல்ல முடியாது, இந்த தடவை வரலாம். பீகாரில் கோவிந்தா, ஒரிசாவில் இல்லை,
எங்கே போகிறது? அதனால் டெல்லி போய்டுவேன். அதனால் அவங்க ஆந்திரா ஓட்டு வேணுமே, அதுக்காக இந்த தெலுங்கானாவை அவங்க இழுத்தடிச்சுட்டு இருக்காங்க. இது கெடுதல் தான் பண்ணுமே ஒழிய நல்லது பண்ணாது. சரி, இவ்வளோதான். இல்லை, இவர் பெரிய எக்கானமிஸ்ட்டு, அது வாஸ்தவம் தான், பெரிய எக்கானமிஸ்ட் தான். எல்லாமே இருந்தவர் தான் அவர். எக்கானமிஸ்டாக இருந்தவர் தான், நல்லவராக இருந்தவர் தான், நேர்மையாளவராக இருந்தவர் தான். இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரிய மனுஷனாக இருந்தவர் தான். எல்லாம் ஆனா மாஜி. வெங்காயம் விலை ஏறித்து பின்ன ஜனதா பார்ட்டி இதை சொல்லியே கீழே கொண்டு வந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இவர் ஜனதாவோட வெளியில் வந்துட்டார். சர்க்காரியா கமிஷன் விட்ரா பண்ணலன்னு, அந்த இது கேசஸ் விட்ரா பண்ணலன்னு கலைஞர் வெளியில் வந்துட்டார். அப்போ அந்த கவர்மெண்ட் விழுந்தப்புறம் தாளிக்க வெங்காயம் இல்லை, தாலி கட்ட தங்கம் இல்லை. இப்போ தங்கத்து விலை அவனுமே கிட்ட போக முடியாது. இப்போ வெங்காயம் இந்த விலை வைக்கிறது என்ன சொல்கிறது? இது டிவியில் எடுத்து போடுறான் எங்கெங்கே ஹோர்டிங் இருக்குன்னு. அவன் டிவியில் வரவன் சொல்கிறான், நான் இங்கே இவ்வளோ தான் ஹோர்டு பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ட்ரக்கு தான், அங்கே 3 ட்ரக் இருக்கு. இது டிவிக்கே வருது, பப்ளிக்கில் சொல்கிறான். ஆனால் கவர்மெண்ட்டால் ஒன்றும் பண்ண முடியலையா? அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட். இதில் இவர் இதே இருக்கார், அவர் கொஞ்சம் இன்டர்நெட்டு அபிமானி. அவர் ஒரு ஜோக் ஒன்று கொடுத்தார், இன்டர்நெட்டில் வந்ததுன்னு. ஒரு கிராமவாசிக்கு மீன் கிடைக்கிறதான், குளத்தில் பிடிச்சிடுறான் நல்ல மீன். அவன் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து இது கறி பண்ணுன்றான். கறியாது, எண்ணெய் வாங்கணும், மிளகாப்பொடி வாங்கணும், இந்த மாதிரி சாமான்லாம் வாங்கணும். எங்கே போகிறது? அதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகிடும். சரி, குழம்பு பண்ணு. ஆமாம், குழம்பு மட்டும் வந்துடுமா? அது என்ன தண்ணியிலையா வைக்க முடியும்? புளி வாங்கணும், மல்லி வாங்கணும், மஞ்சப்பொடி வாங்கணும், அதெல்லாம் முடியாது நம்மள. அப்போ என்ன தான் பண்ணுறது? திரும்பி குளத்துலேயே விட்டுரு. சரி, இவன் கொண்டு போய் குளத்தில் விடுறான். குளத்தில் இந்த மீன் பேசிக்கிறது. கலைஞரின் உயிர் காக்கும் திட்டம் நமக்கு கிடைச்சது. இப்படின்னு இன்டர்நெட்ல வந்ததுன்னு இதையா கொடுத்தாரு இதை. ஆனா கலைஞர் இதை பார்த்தா அவருக்கு திருப்தியா இருக்காது. அந்த மீன் பாராட்டு விழா நடத்துற மாதிரி முடிச்சிருந்தா சரியா. மீனை மீட்ட மீசைக்காரர், ஏதோ ஒண்ணு, ஒரு விருது, ஒரு பாராட்டு. சார், கவர்மெண்ட் எப்பேற்பட்ட கவர்மெண்ட். இந்த நீராராடியா டேப்பை பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். என்னென்னமோ நடந்திருக்காதுல. அந்த அம்மா யாருக்கு மினிஸ்டர்ஷிப் கொடுக்கலாம், என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த அம்மா யாருக்கிட்ட? அதாவது மன்மோகன் சிங் கேபினெட்டில் டாடா கிட்ட பேசுகிறாங்க, அம்பானி கிட்ட பேசுகிறாங்க, இந்த பத்திரிகைக்காரர் இந்த வீர் சாங்வி கிட்ட, டிவி பர்காட்டட் கிட்ட, டிஎம்கே கிட்ட, ராஜாத்தி அம்மா கிட்ட, கருணாநிதி ஃபேமிலியில் யார்கிட்டையோ அவங்ககிட்ட எல்லாம் பேசுகிறாங்க. பிரைம் மினிஸ்டரை பற்றி கவலையே பட்டுக்கல. அது யாரை கொடுத்தாலும் சேர்த்துக்க வேண்டியது தானே. என்ன இப்போ அவருடைய கேபினெட், அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும். ஆனால் அவர் மட்டும்தான் அதில் இடமே பெறல. அவர் பற்றி பேச்சே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவாரோ யாருக்கு கேவலையே இல்லை, அது பேச்சே கிடையாது. இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர். ஒரு கிரிக்கெட் லெவலில் கூட டீம் செலக்ட் பண்ணுறதுனா கேப்டனை கூட வச்சுப்பான். அட ஒரு கல்யாணத்தில் சமையல்காரர்னு சித்தாளை கூட வச்சுப்பார். அவர் தான் செலக்ட் பண்ணுறவனு தான் வைப்பார். நம்பிக்கை இருக்காது, இவெல்லாம் சரியாக வராதுப்பான்னுடுவார். அந்த சமையல்காரர் ஹெட் குக்குக்கு இருக்கிற மரியாதை கூட பிரைம் மினிஸ்டருக்கு இல்லை. ஒரே ஒரு இடத்துல இது மாதிரி நடக்கும், ஸ்பெஷல் நாடகம்னு நடக்கும். அதாவது யாரோ எங்கெங்கிருந்து வருவான், ட்ராமா போட்டுருவாங்க. வள்ளி திருமணம் எல்லாருக்கும் தெரியும். சுப்பிரமணியர் ஒருவர் வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டு போவார். எங்கே வந்தா இங்கே வந்தேன், இதெல்லாம் தான் டைலாகாக இருக்கும். அதனால் சமாளிச்சுக்கலான்னு திடீர்னு பாட ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு தடவை டிஆர் மாலிங்க இதே ஹாலில் தான் முருகன் வேஷம் போட்டிருக்கார். அங்கேருந்து திடீர்னு யாரோ கேட்டான், முருகன் இன்னும் இருந்தா நவாப் தான், இல்லாவிட்டா பக்கிரி தான் அப்படின்னு பாடுறார். யார் ஒன்றாலும் பாடலாம், ஸ்பெஷல் நாடகம் தான். அங்கே பஃபூன் சொக்கலிங்கன்னு ஒருத்தருவான். எல்லா சீன்லையும் வருவார்.
ஏதோ முக்கியமாக இருக்கும், ஆனால் அவரால் ஒன்றும் நடக்காது. அந்த மாதிரி பஃபூன் சொக்கலிங்கம் மாதிரி ஆயிட்டார் மன்மோகன் சிங். சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்க ஒழிய உங்களால் என்ன நடக்கிறது? அவர் குருமூர்த்தி சொன்ன மாதிரி அப்ஜெக்ட் பண்ணுறார், கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்க இதுதான் அப்படின்னு ஒன்று. சரி, பிஜேபி இது மாதிரி இருக்கிற காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது பிஜேபி தான். இப்போ பீகாரில் ரொம்ப தழுக்காக மேனேஜ் பண்ணிட்டு போனாங்க நிதிஷ்குமார். அந்த தழுக்கு வேணும். அவர் நிதிஷ்குமார் மோடி இங்கே வரக்கூடாது, ஏன்னா முஸ்லீம் ஓட்டு போயிடுமா. மோடி 102 பேரை பஞ்சாயத்தில் நிற்க வச்சு முஸ்லீமை ஜெயிக்க வச்சிருக்கார். அங்க முஸ்லிம்ஸ் எல்லாம் அவரை கொண்டாடுறான். என்ன நிதிஷ்குமாருக்கு ஒருவேளை நாளைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் சான்ஸ் இருந்தால் இந்த மோடியால் இது கெட்டு போயிடும், அதனால மோடியை இப்போவே ஒரு பூச்சாண்டி காட்டி வைப்போம் ஜனங்களுக்கு அப்படின்ற ஒரு பர்சனல் அஜெண்டா. அதுக்காக அவர் மோடியை இது பண்ணார். சரி, அதெல்லாம் கூட சமாளித்து பிஜேபி அந்த கூட்டணியில் இருந்து அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் அங்கே அவர் ஒரு மோடி தானே, சுஷீல் மோடி, அவர் ஒரு மோடி, அவர் பர்ஃபார்மன்ஸும் எல்லாரும் சேர்ந்து அங்கே மிகப்பெரிய வெற்றியை காட்டியிருக்கிறார்கள். அங்கே குடிசைக்குள்ளே போகிறது கஞ்சி சாப்பிட்றதுலாம் ஒன்றும் பிரயோஜனப்படலை. கஞ்சி சாப்பிட்டதோட மிச்சம் அவ்வளோதான். ஸோ பட் அந்த இடம் இருக்குது. ஒரிசாவை விட்டதை பிடிக்கணும் பிஜேபி. மற்றபடி ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், கர்நாடகாவை சரி பண்ணணும். எடியூரப்பா மேலே இருக்கிற ஒரு பிளாக் மார்க்னால பிஜேபிக்கு கெட்ட பேர் வர அளவுக்கு விட்டுறக்கூடாது. ஹி இஸ் அன் எம்பரஸ்மெண்ட். அதை பற்றி பிஜேபி இல்லைன்னு சொன்னால் அது அவளை நினச்சி வருத்தப்படுறது தவிர வேறு வழி கிடையாது. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அவர். அண்ட் பிஜேபிக்கு இந்த ராமஜென்ம பூமி கேஸ் பெரிய விண்டிகேஷன் அது பிஜேபி ஸ்டாண்ட். அது ஆமாம், அங்கே கோயில் இருந்தது, அது மேலே தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்குன்னு தீர்ப்பே வந்தாச்சு. அங்கே கோயில் இருந்ததுன்னு ஜட்ஜு ஒன்றும் இவர் கலைஞர் சொல்கிற மாதிரி மூடத்தனமான நம்பிக்கையை விளக்கிறதுக்கு சொல்லலை. ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கான். தோண்டி பார்த்து இன்னும் மாடர்ன் எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு லேசர் யூசர்லாம் போட்டு பார்த்து எவ்வளோ ஹைட்டு, என்ன எத்தனை தூணு, என்ன விக்கிரகங்கள், என்னென்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கான். ஸோ அங்கே இருந்து கோயில் இருந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னு. இதுக்கு முன்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு, கோவில் இருந்த இடத்துல அங்கே மசூதி கட்டப்பட்டிருக்கு நிரூபணமானால் அப்போ இந்த கோயில் வரத்துக்கு தான் அங்கே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாண்டாகவே இருந்திருக்கு. நாட் பிஜேபி, த நெக்ஸ்ட் கவர்மெண்ட். ஸோ இப்போ அந்த மாதிரி ப்ரூவ் ஆயிருக்கு. அதில் பிஜேபிக்கு ஒரு அவங்களுடைய ஸ்டாண்டு சரியாக இருந்திருக்கு. அதே மாதிரி குஜராத்தை பற்றி எஸ்ஐடி ரிப்போர்ட், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், நரேந்திர மோடி மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டான் அந்த ரைட்ஸுக்கு. ஸோ அதுவும் பிஜேபிக்கு ஒரு பெரிய வெற்றி. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கிறதுனால ஐ திங்க் த பிஜேபி வில் ஷேப் வெல். அந்த அத்வானிக்கு இருக்கிற ஸ்டேச்சர் இன்னைக்கு நேஷனல் லெவலில் யாருக்கு இருக்கு? ஒரு லீடருக்கு இருக்கா? ஒரு சோனியா காந்தியை சொல்ல முடியுமா? ஒரு மன்மோகன் சிங் கோபம் வந்தது, ரொம்ப அசாத்திய கோபம் வந்தது அவருக்கு. அத்வானி அவர் வீக் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னப்போ, இப்போ ராஜாவே ஆட்டங்காட்டுற அளவுக்கு தானே இருக்கார் இவர். இவர் வீக் இல்லாமல் என்ன இவர்? அந்த அத்வானிக்கு இருக்கிற ஸ்டேச்சர் இன்னைக்கு இந்தியாவில் எந்த லீடருக்கும் இல்லை. அவருடைய ஸ்டேச்சர், மோடியினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் சேர்ந்து பிஜேபி ஆட்சியில் அமர்த்தும் என்று நான் நினைக்கிறேன். அப்போதான் நீங்கள் கேட்ட அந்த சுவிஸ் பேங்க் இதெல்லாம் வெளியில் வரும், இல்லைன்னா வராது. அவர் குருமூர்த்தி சொன்னார் எத்தனை மடங்கு நமக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் நம்ம எக்கானமிக்கு. ஸோ அதுக்கு தான் வாய்ப்பை தேடணும். இங்கே வருவோம். இது நல்ல கவர்மெண்ட் தான், சில நல்லதெல்லாம் பண்ணியிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கோழி தீவனம், அதுக்கு இந்த ரேஷன் அரிசி 1 ரூபாய் அரிசியை குடித்து கோழிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. எல்லாம் அந்த கோழி தீவனத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களாம். நல்லா கோழிக்கெல்லாம் பிடிக்கிறதா அந்த 1 ரூபாய் அரிசி. ஸோ அது ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. அதை கடத்தணுன்றவன், சீப் ரைஸ் கடத்தணுன்றவன் அவனும் பிழைச்சிக்கிறான் பாவம், அங்கே இங்கே எடுத்துன்னு போகிறான்.
அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு நல்லது பண்ணுறதுக்கு